ஓம் சாந்தி. 1/10/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, கரை படிந்து விட்டதன் அடையாளம் என்ன? கரை படிந்து விட்டதன் அடையாளம் என்ன? இப்படி வைரத்தில் கரை படியுது தோஷம், அதுபோல் நம்முடைய ஆத்மாவில் கரை படியுதுன்னா அதனுடைய அடையாளத்தை பாபா சொல்கிறார். ஏதாவது தடைகளுக்கு வசமாகி விட்டீர்கள் அல்லது சுபாவத்திற்கு வசமாகி விட்டீர்கள் என்றால் கரை படிந்து விட்டது என்று அர்த்தமாகும். எப்படி நம்முடைய வைரத்தில் ஆத்மாவில் கரை படியுது? ஏதாவது தடைகளுக்கு வசமாகிட்டீங்க அல்லது சுபாவத்துக்கு வசமாகி விட்டீர்கள் என்றால் கரை படிந்து விட்டது என்று அர்த்தமாகும். இரண்டாவது கேள்வி, பாபாவின் மனதிற்கு பிடித்த பரிசு என்ன? போகும்போதும் வரும்போதும் பரிஸ்தா சொரூபமாகி பரிஸ்தாக்கு சமமாக ஆகிவிடுங்கள். போகும்போதும் வரும்போதும் பரிஸ்தா சொரூபமாகி பாபா சொல்றாரு, பரிஸ்தாவுக்கு சமமாக ஆகிவிடுங்கள். பரிஸ்தா ரூபத்தில் எந்த ஒரு தடையும் உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. பரிஸ்தா ரூபத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் உங்கள் மீது என்ன பண்ணாதா? தாக்கத்தை ஏற்படுத்தாது அல்லது ஏற்படுத்த முடியாது. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே பயிற்சி செய்யணும். இந்த மாதம் அக்டோபர் 1 இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம போகும்போதும் வரும்போதும் பரிஸ்தா பரிஸ்தா ஆயிட்டின்னா பார்க்கணும். பாபா சொல்கிறாரே, அப்போ தடைகள் எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தலையா? அதையும் நம்ம செக் பண்ணி பாபா கிட்ட சொல்லணும். மூன்றாவது கேள்வி, பாப்தாதா சும்மா சொல்லவில்லை, செய்து பாருங்கள் என்று எதை குறிப்பிடுகிறார்? பாபா என்ன சொல்றாருன்னா, யார் பரிஸ்தா ஆகிறாரோ அவருக்கு முன்னால் ஏதாவது சூழ்நிலை வந்தால் அல்லது ஏதாவது தடை வந்தது என்றால் பாபா சுயம் உங்களுக்கு குடை நிழலாக ஆகிவிடுவார். இதை செய்து பாருங்கள். ஏனென்றால் பாப்தாதா சும்மா சொல்வதற்காக மட்டும் சொல்வதில்லை. ஆகையால் யாராவது பாபா சொல்கிறார், யார் பரிஸ்தா ஆகிறாரோ அவருக்கு முன்னால் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் அல்லது பிரச்சனைகள் வந்தால் அல்லது ஏதாவது தடை வந்தது என்றால் பாபா சுயம் உங்களுக்கு குடை நிழலாக ஆகிவிடுவார். இதை செய்து பாருங்கள். ஏனென்றால் பாப்தாதா சும்மா சொல்வதற்காக மட்டும் சொல்வதில்லை. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அனுபவம் செய்திருக்கீங்களா? நாலாவது கேள்வி, பரிஸ்தா சொரூபம் ஆனீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு என்ன அனுபவம் ஆகும்? பாபா பாபா சொல்றாரு, நீங்கள் பரிஸ்தா சொரூபம் ஆனீர்கள் என்றால் போகும்போதும் வரும்போதும் உங்கள் மூலமாக அஷ்டசக்திகளின் கிரணங்களுடைய அனுபவம் ஏற்படும். சிலருக்கு உங்கள் மூலம் சகிப்புத்தன்மையின் உணர்வு வரும். சிலருக்கு உங்களிடமிருந்து நிர்ணயம் செய்வதற்கான சக்தியின் உணர்வு வரும். ஒவ்வொருவிடம் இருந்தும் ஒவ்வொரு சக்தியின் உணர்வு வரும். ஏன்னா ஏதாவது ஒன்று பயிற்சி செய்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்திட்ட இருந்து ஒவ்வொரு சக்தியினுடைய ஒரு உணர்வாங்க என்ன பண்ணுவாங்க? ஃபீல் பண்ணுவாங்க, உணர்வாங்க. அஞ்சாவது கேள்வி, சதா பிரம்மா பாபானுடைய வார்த்தை என்னவாக இருந்தது? சதா பிரம்மா பாபானுடைய வார்த்தை என்னவாக இருந்தது? பாபா சொல்றாரு,
பிரம்மா பாபாவிற்கு ஒரு பொழுதும் நிச்சயத்தில் குழப்பம் வரவில்லை. பிரம்மா பாபாவிற்கு ஒரு பொழுதும் நிச்சயத்தில் குழப்பம் வரவில்லை. ஏற்கனவே வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதுதான் சதா பிரம்மா பாபானுடைய வார்த்தையாக இருந்தது. 6வது கேள்வி, டபுள் லைட் ஃபரிஸ்தா என்று யாருக்கு சொல்வார்கள்? பாபா சொல்றாரு, புத்திக்கு எந்த விதமான சுமையும் இருக்கக்கூடாது, அப்போதுதான் டபுள் லைட் ஃபரிஸ்தா என்று சொல்வார்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு, ஷரீரத்தை பார்ப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் பரவாயில்லை, இப்பொழுது டேஷ் பாருங்கள். ஒரே ஷரீரத்தை பாருங்கள் அல்லது பரிஸ்தா ஷரீரத்தை பாருங்கள். 2வது, அன்பின் அர்த்தம் டேஷ் ஆகுவதாகும். அன்பின் அர்த்தம் சமமாக ஆகுவதாகும். பிரம்மா பாபா மேல அன்பு இருக்குன்னா அவருக்கு சமமாக ஆக வேண்டும். 3வது, அமிர்த வேளையில் டேஷ் கிடைக்கும். அமிர்த வேளையில் அரவணைப்பு கிடைக்கும். பாபா என்ன பண்ணுவார்? அமிர்த வேளையில் அவருடைய கரங்களால் உங்களை அரவணைத்து கொள்கிறார். 4வது, யார் டேஷ் வைக்கிறார்களோ அவர்களின் டேஷ் யாராலும் தடுக்க முடியாது. யார் திட சங்கல்பம், பாபா என்ன சொல்றாருன்னா, யார் திட நிச்சயம் வைக்கிறார்களோ, நிச்சயத்தை பற்றி தான் பாபா சொன்னார். யார் திட நிச்சயம் வைக்கிறார்களோ அவர்களின் நிச்சயத்தின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. 5வது, பாப் தாதாவின் டேஷ் அனைத்தையும் விட உயர்ந்த இடமாகும். பாப் தாதாவின் இதய சிம்மாசனம் அனைத்தையும் விட உயர்ந்த இடமாகும். 6வது, டேஷில் இருப்பதன் மூலம் துக்கத்தின் அலை வர முடியாது. ஆன்மீக போதையில் இருப்பதன் மூலம் துக்கத்தின் அலை வர முடியாது. அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.